அனைவருக்கும் வணக்கம். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தம்பி முத்துகிருஷ்ணன். அவர் வந்து நடுவைக்கு நாற்று அள்ளி போட்டுட்ருக்காரு. அவரை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் பெஞ்சிருக்கு. அப்படி பெஞ்சதுனால மக்கள் வந்து தங்களோட விவசாய பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள் நாற்று பாவிருக்காங்க, அதை இப்போ பிடிங்கி நட்டுட்ருக்காங்க. அதே நேரங்களில் பலர் வந்து விதைப்புக்கு மாறிட்டாங்க. ஏன் விதைப்புக்கு மாறிட்டாங்க அப்படின்னா, விதைக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நாற்று பாவி ஒரு நாற்றங்காலில் நாற்று பாவி அது வந்து 30 நாள் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பிடிங்கி நடுறதுக்கும் இந்த விதைப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, விதைப்பை வந்து நேரடியாகவே நம்ம வந்து வயல்களில் விதைக்கிறது, அதுதான் விதைப்புன்னு சொல்லுவோம். நம்ம ஊரை பொறுத்தவரை விவசாயத்தில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஆட்கள் பற்றாக்குறை தான். போதிய நம்ம அவங்களுக்கு வந்து சரியான சம்பளம் கொடுத்தா கூட ஆட்கள் வந்து வேலைக்கு விவசாய வேலைகளுக்கு வர்றதில்லை. அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு சின்ன நிறுவனத்தில் அவங்க வந்து வேலைக்கு போக வந்து ரெடி ஆகிட்டாங்க. உதாரணமாக இப்போ நம்ம பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மஸ்கோத்தல்வா கம்பெனி இருக்குது, ஃபேவர் பிளாக்கு, ஹாலோ பிளாக்கு, இதெல்லாம் தயாரிக்கிற சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது. அங்கே வேலைக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு 400 500 600 அப்படி ஒரு போதுமான சம்பளம் கொடுக்க முடியுது. ஆனால் விவசாயத்தை பொறுத்தளவில் நம்ம அதிகபட்சமாகவே அவங்களுக்கு வந்து பெண் தொழிலாளர்களுக்கு ஒரு 300 350 அவ்வளோதான் விவசாய பணிகளில் நம்ம வந்து சம்பளம் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது. இந்த நடுவைக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முடி இந்த இப்போ அவர் அள்ளி போட்டுருக்காருல, இதை வந்து நம்ம முடின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கட்டை வந்து முடின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நாற்று முடி கிட்டத்தட்ட ஒரு 80 முடி பிடுங்கி நடுவாங்க. அவங்களுக்கு வந்து 300 350 வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது போக அவங்கள வந்து காலையில் நம்ம வந்து ஒரு குட்டியானையில் ஏற்றிட்டு வந்து வயலில் கொண்டு விடணும். சாயங்காலம் திரும்ப வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கொண்டு வீட்டில் விடணும். இதுக்கு நடுவில் காலையில் டீ பிஸ்கட்டு வடை வாங்கி கொடுக்கணும். மத்தியானம் இப்போ அது வந்து ஒரு பரோட்டா, ஒரு ஆளுக்கு 2 பரோட்டா வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி விவசாய பணிகளில் ஆட்கள் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே நேரத்தில் மக்கள் வந்து வேறு வேலைக்கு செல்கிறதுனால இந்த விவசாய வேலைகளுக்கு வர்றதும் குறைஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தம்பி முத்துகிருஷ்ணன், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரி. அவர் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். 2 நாளைக்கு முன்னாடி தன்னோட அக்கா திருமணத்திற்காக ஊருக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி அவங்க விவசாய பூமியில் நடுவை, அதனால் அவர் நாற்று அள்ளி போட்டுட்ருக்காரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரியாக இருந்தாலும் அவருக்கு வந்து விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் உண்டு. விவசாயம், ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு ரொம்பவே ஆர்வம் உண்டு. ஒர்க் வித் பேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவருக்கு வந்து பேஷனே வந்து விவசாயம் பண்ணுறது தான். ஆனால் விவசாயத்தில் வந்து போதிய வருமானம் இல்லாததால் அவர் வந்து சென்னையில் ஒரு தனியார் கார் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. விவசாயத்தில் ஒரு பக்கம் ஆட்கள் பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு போதிய வருமானத்தை அந்த விவசாயத்திலேருந்து எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் விவசாயம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கணும், நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு செய்தி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கோமதி நாயகம் விசு. நன்றி.